காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ரொம்ப இன்னசென்ட். எல்லார்ட்டையும் ஈஸியாக பழகுவான். அதே மாதிரி எல்லார்ட்டையும் சீக்கிரமாக ஏமாந்தும் போயிடுவான். நிறைய பேர் கேட்பாங்க, அவனுக்காண்டி நீ ஏன்டா அவ்வளோ பண்ணுற, அவனை யூஸ் பண்ணிக்கிறான்டா, அதை புரிஞ்சுக்கடா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் இங்கே ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி. ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வேளை சாப்பாடு கூட என்கிட்ட காசு கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா அன்றைக்கி குடித்த ஒரு காஃபியோட காசு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரில. ஏன் எல்லாரோட லைஃப்லேயே ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, இவங்க தான் நமக்கு இனிமேல்ட்டு எல்லாமேன்ட்டு. அந்த மாதிரி ஆள்கிட்ட நான் கேட்கும்போது என்கிட்ட காசு இல்லை, நான் யார்ட்டையும் ரெடிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி என் சுச்சுவேஷன் கூட புரிஞ்சுக்காமல் மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்க. அந்த திங்கிங்லேயே அப்படின்னா அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா, என்னமோ திங்க் பண்ணுறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். அப்போ நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, அப்பாவுக்கு இந்த மாதிரி சர்ஜரி இருக்குடா, ஸோ அப்படின்னா வேலைக்கு போகல, ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுன் ஆகிடுச்சுடா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். அவன் அன்றைக்கி சொன்ன வேர்ட், நீ எதை பற்றி திங்க் பண்ணாத, உடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்தான். அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாமல் சொன்னானா எனக்கு தெரியல. ஆனால் அந்த டயத்தில் எப்படின்னா, நம்பின ஒரு ஆள் கூட என்னை ஏமாற்றினாங்க. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸ் பழக்கம். ஃபினான்ஷியலாக எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு போயிடுவாங்க. அவன் என் கூட நின்றான், நான் கேட்காம நின்றான். நான் வெளில போகும்போது கூட, மச்சான் காசு இருக்காடா கையில், இல்லை நான் சொல்கிறேன் நான் தரேன்னு சொல்லி கேட்குற ஒரே ஜீவன் அவன் பார்த்தாங்க. இப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், இருந்தானா அவனை டேக் பண்ணி விடுவேன். அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும்.